இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th அக்கௌண்டன்சி இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12th அக்கௌண்டன்சியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சம்முக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தியரியும் கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. 2 மார்க்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அரௌண்ட் ஒரு 2 மார்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. உங்களுக்கு ஆர் சாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஈவன் 5 மார்க்ஸ்லையும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தியரி கண்டிப்பாக நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் 40 கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 40 கொஷின் அப்படிங்கிறது 10 சாப்டருக்கும் கலந்து நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 10 சாப்டர்ஸ் உடைய கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 40 கொஷின்ஸை கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக தியரிஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னா அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு சாப்டர் வைஸ் அப்படியே வந்துட்டு வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 40 கொஷினில் முக்கியமானது என்னென்ன இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக இருக்கக்கூடியதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 10th சாப்டரில் இருக்கக்கூடியது, அதாவது 10th சாப்டர் அப்படின்னு சொல்லணும்னா இந்த 36லேருந்து 40 வரை இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. 10th சாப்டரில் இருக்கக்கூடியது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு 10th சாப்டர் வந்து நிறைய டைம்ஸ் வந்து 5 மார்க்ஸ் கொஷின் கூட கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரிவிஷன்லாம் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணும்பொழுது கேட்டிருந்தாங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஷின் பேப்பர்ஸில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதனால் வந்துட்டு அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான கொஷினாக வந்துட்டு நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 40 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இந்த கொஷினுடைய பிடிஎஃப் வந்துட்டு நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 40 கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தியரிஸ் நீட்டாக வந்துட்டு அட்டன் பண்ணிட முடியும். நான் இந்த மாதிரி சம்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த கம்பல்சரின்னு சொல்லி 2 மார்க்ஸில் லாஸ்ட் கொஷினும் 3 மார்க்ஸில் லாஸ்ட் கொஷின் நம்ம கேட்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் சின்னதாக கால்குலேட் பண்ணி போடுறது இந்த மாதிரி கூட என்ன பண்ணலான்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃபோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.